உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று அதிசக்தி வாய்ந்த மாசி மாத பௌர்ணமி. இந்த நாளில் உங்கள் வீட்டில் இருக்கும் துவரம்பருப்பு டப்பாவில் இந்த பொருளை வைத்து பாருங்கள். வீட்டில் நல்ல பண வளம் பெருகும். என்ன வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு சில நாட்கள் நம்மளுடைய இந்து மதத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான திதிகள் நம்ம வழிபாடு செய்யறதுக்கு, பரிகாரங்கள் செய்யறதுக்கு இந்த நாட்களை நம்ம பயன்படுத்துவோம். ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல சில விஷயங்களை செய்யும் போது அது நமக்கு நல்ல அதிக அளவு பலனை கொடுக்கும். அப்படின்றதுனால இந்த நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும், இல்லை ஒரு பரிகாரங்களாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நாட்கள்ல செய்யறது அப்படின்றது நமக்கு செய்வோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்ல பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமாவாசை நாட்கள்ல இந்த உக்கிரமா இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யறது, இது எல்லாமே இந்தந்த நாட்கள்ல செய்தோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில நம்ம வாழ்க்கையில நம்ம நிதிநிலை உயரணும் அப்படின்னா நம்ம முயற்சிகள் செய்யறதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பரிகாரங்கள், பூஜைகள் இதையும் செய்யும் போது அந்த முயற்சியுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுல வரக்கூடிய தடைகள் விலகி உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக அமையும், கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த முக்கியமான கஷ்டமான ஒரு நிலை அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலையில அது கடன் பிரச்சனையாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு நகை எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான கவலைகள் இதெல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு நீங்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு செவ்வாய் பகவானுடைய அருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாயுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு இது எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவரோடு இருக்கக்கூடிய அவருக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னு சொன்னா அது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை சாம்பார் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் இந்த துவரம்பருப்பை நம்ம செவ்வாய்க்கிழமையில வாங்கிட்டு வச்சு செவ்வாய் பகவானை வழிபாடு செய்கிறது, அந்த துவரம்பருப்புக்கு மேலே தீபம் ஏற்றி செவ்வாய் பகவானை வழிபாடு செய்கிறது அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருடைய வீட்லையுமே கண்டிப்பாக துவரம்பருப்பு வச்சுருப்போம். ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு செம்படத்துலையோ போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா? அப்போது நீங்கள் இந்த பௌர்ணமி தேதி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தங்க பொருள் இல்லை உங்ககிட்ட வெள்ளி பொருள் இருக்குது அப்படின்னா அதை இதில் வைக்கணும். இப்போ தங்க பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு தங்க காயின்ஸ் வச்சுருக்கீங்க, கோல்டு காயின் அப்படின்னாலோ, இல்லை ஏதோ ஒரு மூக்குத்தி, மோதிரம் ஏதோ ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பொருளை இன்னைக்கு இந்த பௌர்ணமி தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் சமையலையில் இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு டப்பாவில் போட்டு வச்சிருங்க. இப்போது அந்த பௌர்ணமி தேதி எப்போ முடியுதோ அது வரைக்கும் அந்த பொருட்களை நீங்கள் அப்படியே அந்த டப்பாலேயே போட்டு வச்சுருங்க. பௌர்ணமி தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த துவரம்பருப்பை நீங்கள் உங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி நீங்கள் வைத்துட்டு வரும்போது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் நிதி நிலையில் நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.